தூத்துக்குடி மாவட்டத்தில் தேங்கி நின்ற கழிவுநீரை நகராட்சி அதிகாரிகள் முன்பாக பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் அகற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து கோயிலுக்கு செல்லும் சந்திப்பு சாலையோரம் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சாலையோரத்தில் தேங்கிய கழிவுநீருடன் கலந்தது. இந்த நிலையில் நகராட்சி ஆணையர் கண்மணி மற்றும் சுகாதார ஆய்வாளர் செல்லப்பாண்டியன் முன்பு சாலையோரம் தேங்கி நின்ற கழிவுநீரை இரு தூய்மை பணியாளர்களை வைத்து பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சுத்தம் செய்ய வைத்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தூய்மை பணியாளர்கள் உடல் நலனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு சாதனங்களை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கிராம நிர்வாக அலுவலகத்தை பொதுமக்கள் திடீரென முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமசாமிபுரம் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் சுமார் 20 சென்ட் பரப்பளவை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வருவாய்த்துறையை கண்டித்து கீழ திருச்செந்தூர் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எங்கள் ஊர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட லேண்ட் திருநெல்வேலி ரோட்டில் அன்புல் நகரங்கிறதுல இருக்குது. அதை தனிநபர்களாக ஆக்கிரமிப்பட்டிருக்குது. அதற்கு இடத்துல 1.5 வருஷமாக எங்கள் நிர்வாகிகள் தலைவர் செயலர் பொருளெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. எங்கள் லோக்கல் அதிகாரி சந்திச்சு, ஆனால் முழுக்க புறக்கணிக்கப்பட்டு எங்களை சரியான நியாயம் கிடைக்காம இருக்குது. முழுக்க எங்களோட ஊர் சார்பாக கூட கோயில் நிலத்தை ஆக்கிரமிக்கப்பட்டு வருது. இதுக்கு அதிகாரிகள் உடந்தையா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு எழும்புது. நாமக்கல் அருகே ஓடை ஆக்கிரமிப்பை கைவிடக் கோரி கிராமத்தினர் கற்களை கொட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சீரங்கன்காடு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தினர் 13 அடி அகலம் கொண்ட ஓடையை முக்கிய சாலை வழிபாதையாக பயன்படுத்தி வந்த நிலையில் ஓடையை சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததால் அதன் வழியாக செல்ல முடியாமல் தவித்து வந்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வெண்ணந்தூர் மல்லூர் செல்லும் சாலையில் கற்களை கொட்டி 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.